அந்த கார் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் கரணை யார் கொல்ல முயற்சி பண்ணாங்களோ அந்த ஆளையும் நான் பார்த்துட்டேன். சபாஷ். யார் அந்த துரோகி? அவன் எதுக்காக என் பையனை கொல்லணும்னு நினைச்சான்? நீங்க இங்க வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாம் விவரமா சொல்றேன். ஏன் போன்ல சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இருக்கா? நீங்க இங்க வாங்க மேடம், நான் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் ப்ளீஸ். சரி, நான் உடனே வரேன். இந்த ஆள் பத்தின உண்மை எல்லார் முன்னாடி வர வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா நான் மறுபடியும் சாட்சி சொல்லக்கூடாதா? நோ, இட்ஸ் டூ லேட் ஃபார் தட். ஏற்கனவே அன்னைக்கு நீங்க கொடுத்த வாக்குமூலத்தை திடீர்னு நீங்க மாத்திட்டீங்க. ஒருவேளை மறுபடியும் மாத்தினீங்கன்னா ஜட்ஜ் கூட உங்களை நம்ப மாட்டாங்க. அவர் சொல்றதும் சரிதான் உத்ரா. உத்ரா, நீ வீட்டுக்கு போயிட. இல்லக்கா, நான் நீங்க தனியா விட்டுட்டு போக மாட்டேன். அதான் பிரியாவும் வித்யாவும் என் கூட இருக்காங்களே. இங்க பாரு, நீ என் கூட இருந்தன்னா அவரை பார்த்ததும் உன்னோட கோபத்தை உன்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. நாம் இந்த கேஸ்ல தோத்துடணும்னு நீ ஆசைப்படுறியா? நீ முதல்ல வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போனதும் தாரா சேஃபா போய் சேர்ந்துட்டாளன்னு தெரிஞ்சுக்க. சரிக்கா. ஆல் தி பெஸ்ட். போயிட்டு வா. அதுக்குண்ணா எங்க போயிட்ட? நல்லா இருக்கல? பார்க்கண்ணா, பொம்பளைங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒன்னாயிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்காதே. நீ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு நம்பிக்கை இருக்கு. நோ வே டாட். நான் எப்போ உங்க கூட தான் இருப்பேன். அந்த கடவுளே வந்தாலும் சரி, உங்களை விட்டு போக மாட்டேன். கடவுளை பத்தி எனக்கு தெரியாதுப்பா. இப்போ நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். கண்ணா, ஒருவேளை கோர்ட்ல பிரியா மறுபடியும் என் மேல இந்த மாதிரி பழி சுமத்தினான்னா நானும் என் சைடில் கொஞ்சம் காரசாரமா பேச வேண்டியிருக்கும். நீ தப்பா நினைச்சுக்காத. எனக்கு அந்த மாதிரி பேசணும்னு ஆசை இல்லை. ஆனா சூழ்நிலை அப்படி. மரியாதை, இத்தனை வருஷமா நான் சம்பாதிச்ச மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம் இது. புரியுதுல்ல?